Hi, I'm architect Naveena from Naveena Architects Interiors. இங்க 5 காமன் கிச்சன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். புதுசா வீடு கட்டுறீங்க இல்ல ரெனோவேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். டெய்லி குக்கிங் பண்ண எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் ஒரு ஆர்கனைஸ் கிச்சன் இல்லைன்னா ஒரு கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மினா கவுண்டர் டாப் மெஸ்ஸி, யூட்டென்சில்ஸ் மிஸ்ஸிங், கிராசரிஸ் காணாம போன கதை தான். மெஸ்ஸி கிச்சன் மீன்ஸ் மோர் ஸ்ட்ரெஸ். ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் மீன்ஸ் சூப்பர் ஈஸி குக்கிங். ஸ்மார்ட் ஸ்டோரேஜை பார்ப்போம். ட்ராயர் ஆர்கனைசஸ், நோ மோர் கரண்டி ஸ்பூன் தேட்டர் டென்ஷன். எல்லா யூட்டென்சில்ஸும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம். டால் யூனிட் வித் ஸ்டாண்டப் ட்ராயர்ஸ். கிராசரி பேக்கெட்ஸ், ஜார்ஸ் எல்லாத்தையும் டால் யூனிட்ல ஸ்டோர் பண்ணி அரேஞ்ச் பண்ணா ஈஸியா எடுக்கலாம். ஆயில் பில்லோ, குக்கிங் டைம்ல எண்ணெய் பாட்டில தேடாம இதுல நீட்டா அரேஞ்ச் பண்ணா இன்ஸ்டன்டா யூஸ் பண்ணலாம். அண்டர் சிங்க் ட்ராயர், டிஷ் வாஷ் லிக்யூட், கிளீனிங் சப்ளைஸ், வேஸ்ட் பேக்ஸ் எல்லாம் ஹிடனா ஸ்டோரேஜ் பண்ணா உங்களுக்கு நீட்டா இருக்கும். ஸ்டோரேஜை ஸ்மார்ட்டா பிளான் பண்ணா கிச்சன் சூப்பர் ஃபங்க்ஷன் ஆகிடும், குக்கிங்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். செகண்ட் ஒன், புவர் லைட்டிங். கிச்சன்ல ப்ராப்பரா லைட்டிங் இல்லைன்னா குக்கிங் டைம்ல பாதி வெளிச்சம் பாதி ஷேடோன்னு இருக்கும். கவுண்டர் டாப்ல ஒர்க் பண்ண கஷ்டமா தான் இருக்கும் அண்ட் ஓவரால் லுக்கும் டல்லா தெரியும். ஆனா ரைட்டா லைட்டிங் யூஸ் பண்ணா கிச்சன் ஃபங்க்ஷனலாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஸோ எப்படி லைட்டிங் செட் பண்ணணும்னு பார்ப்போம். நேச்சுரல் லைட்டிங். டே டைம்ல கிச்சனுக்கு மேக்ஸிமம் சன்லைட் வரணும். விண்டோஸ், கிளாஸ் டோர்ஸ், ஸ்கைலைட்ஸ் மாதிரி நேச்சுரல் லைட் சோர்ஸ் இருந்தா கிச்சன் பிரைட்டாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகும். டாஸ்க் லைட்டிங். குக்கிங், சாப்பிங், டிஷ் வாஷிங் மாதிரி ஒர்க் ஏரியாஸ்க்கு ஃபோக்கஸ் லைட்டிங் வேணும். ஸோ அண்டர் கேபினெட்டில் எல்இடி ஸ்ட்ரிப் லைட் ஃபிக்ஸ் பண்ணால் ஷேடோ வராமல் பிரைட்டாக ஒர்க் பண்ணலாம். ஆம்பியன்ட் லைட்டிங். ஓவரால் கிச்சன் லுக் கோஸியாக இருக்கணும்னா சீலிங் லைட்ஸ், பெண்டன்ட் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆசன் லைட்டிங். கிச்சனுக்கு எலகன்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பாட் லைட்ஸ், கிளாஸ் கேபினெட்டில் லைட்டிங், டெக்கரேட்டிவ் பெண்டன்ட் லைட்டிங் ஆட் பண்ணுங்கள். ஷோகேஸ் ஏரியா ஆர் டிஸ்பிளே செல்ஃப்ஸ்லாம் ஹைலைட் பண்ணால் கிச்சன் டிசைன் ப்ரீமியமாக இருக்கும். பர்ஃபெக்ட் லைட்டிங் இருந்தால் கிச்சன் ஒர்க்கும் ஃப்ரெண்ட்லி ஆகும், ஏஸ்தட்டிக் லுக்கும் அப்கிரேட் ஆகும். தேர்ட் ஒன், இன்எஃபிஷியன்ட் லேஅவுட். என்னதான் கிச்சன் சூப்பர் ஸ்டைலிஷாக இருந்தாலும் கரெக்ட் லேஅவுட் இல்லைன்னா குக்கிங் டைம் டபுள் ஆகும், எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகும். சிங்க் அங்கே, ஸ்டவ் இங்கே, ஃப்ரிட்ஜ் வேற பக்கம் இருந்தா ஒரு ஐட்டம் எடுக்க நிறைய நடக்கணும். பேக் பெயின், லெக் பெயின் வர சான்ஸ் இருக்கு. பட் இங்க ஒரு ட்ரிக் இருக்கு, அது அங்க ஒர்க் ட்ரையாங்கிள் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல ஸ்டவ், சிங்க், ஃப்ரிட்ஜ் இது மூணுமே ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கணும். ஸ்டவ், குக்கிங் ஏரியா இது சென்டர்ல இருந்தா போத் சைட்ஸும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ட்விஸ்டிங் அண்ட் டர்னிங் கம்மியாகும். சிங்க், வாஷிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஈஸியா பண்ண ஸ்டவ் பக்கத்துல இருந்தா டைம் சேவ் ஆகும். பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னா எர்கனாமிக்கா உங்களோட கவுண்டர் டாப், சிங்க் ஐட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட பேக் பெயினை அவாய்ட் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜ், வெஜ்ஜீஸ், கிராசரிஸ் எடுக்க ஒன் ஸ்டெப் ஆக்சஸ் இருந்தா அன்னெசரியான வாக்கிங்கா அவாய்ட் பண்ணலாம். ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் ஐட்டம்ஸ் ஐ லெவல்ல இருந்தா பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப கம்மியாகும். ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கணும். ஸோ குக்கிங் ஸ்மெல் அண்ட் ஹீட் கம்மி பண்ண சிம்னி மஸ்ட். ஹைட் ஆப்டிமைஸ்ட் கவுண்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுண்டர் டாப் டூ ஹையாவும் இல்லாம டூ லோவாவும் இல்லாம உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுங்க. ஸோ பேக் பெயினை அவாய்ட் பண்ணுங்க. சரியான லேஅவுட் பிளான் பண்ணா குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும், மூவ்மெண்ட்டும் ஈஸியாகும், ஹெல்த்தும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன், கிளட்டர்ட் கவுண்டர்டாப். கிச்சன் கவுண்டரை மேக்ஸிமம் கிளட்டர் ஆக்குறது ஸ்பைசஸ், மிக்ஸி அண்ட் ஜார்ஸ் தான். குக்கிங் டைம்ல ஒவ்வொரு பொருளையும் தேட டைம் வேஸ்ட் ஆகிடும். ஆனா ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் ஹேக்ஸ் யூஸ் பண்ணா கிச்சன் கிளீனும் ஈஸி டு யூஸ் ஆகிடும். பேக்ஸ் பிளஸ் ஹிடன் ஸ்டோரேஜ். பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல கிச்சனோட குக்கிங் ஹாப்க்கு பின்னாடி இல்லாம ப்ரிப்பரேஷன் ஏரியாவுக்கு பின்னாடி ஒரு நிஷ் கிரியேட் பண்ணி அதுல ஸ்பைஸ் பாட்டில்ஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு சிம்பிள் புஷ் ஆர் ஸ்லைட் பண்ணா ஹிடன் ஷெல்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸ்பைஸ் பாட்டில்ஸ், ஸ்மால் ஜார்ஸ் அண்ட் டெய்லி யூஸ் எசென்சியல்ஸ் எல்லாம் ஈஸியா ஆக்சஸ்ல இருக்கும். ஸோ கட்டர் ஃப்ரீ லுக் ஆகும். கிளட்டர் ஃப்ரீ கவுண்டர் இருந்தா குக்கிங்க்கு மோர் ஸ்பேஸ் கிடைக்கும். ஈஸியா பொருளை ரீச் பண்ணா டைமும் சேவ் ஆகும். ஹிடனா இருக்கிறதுனால நோ மோர் டஸ்ட் கலெக்டிங் ஆன் ஓப்பன் ஐட்டம்ஸ். ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் கிச்சன்ல ஸ்பேஸ் சேவ் பண்ணும், ஒர்க்கும் ஸ்பீட் அப் ஆகும், லுக்கும் ஸ்டைலா சேஞ்ச் ஆகும். ஃபிஃப்த் ஒன், டெட் கார்னர்ஸ். கிச்சன்ல டெட் கார்னர்ஸ் இருந்தா அது கூட ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிடும். நிறைய பொருளை காணோம்னு தேடுவோம், பட் கார்னர் ஏரியால உள்ள வச்சிருக்க பொருளே அதை மறைச்சிடும். ஆனா கார்னர் புல்லோட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணா எல்லா பொருளையும் ஈஸியா எடுக்கலாம், தேடுற டென்ஷன் நமக்கு இல்லை அண்ட் ஃபுல் ஸ்பேஸும் யூஸ் பண்ணலாம். டெட் கார்னர்ஸ்ல ஃபுல் ஸ்டோரேஜ் பவர் யூஸ் பண்ண முடியும், ஐட்டமும் ஈஸியா ரீச் பண்ண முடியும், குக்கிங்ல ஸ்ட்ரெஸ் வராம கிச்சன் கிளீனும் ஆர்கனைஸ்டாவும் இருக்கும்.
கார்னர்ல ஸ்மார்ட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணா ஒர்க் ஸ்பீடா அண்ட் லுக்கும் ஸ்லீக் ஆகும். கிச்சன் பெர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. If you need more tips on construction or interiors, feel free to reach us at Naveena Architects Interiors.